வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கான டிசைன். இப்போ நான் வந்து கிளாத்தில் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு 2 தடவை லாக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்துக்குள்ளே விட்டு நான் வந்து ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு பீடு வச்சுக்கலாம். தென் கிளாத்தோட லாக் பண்ணிடலாம். திருப்பி 3 to 4 செயின் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 4 செயின் போட்டிருக்கேன். திருப்பி பீடு வச்சுட்டு பீடை லாக் பண்ணிவிட்டு திருப்பி கிளாத்தோட லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல் saree ஃபஸ்ட் லேயர் போட போகிறேன். பீடு, தென் 4 செயின், தென் திருப்பி பீடு. இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த லேயர் செகண்ட் லேயர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வேணுங்கிற அளவு நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் லேயருக்கு நான் வந்து இன்னொரு கலர் த்ரெட்டை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் த்ரெட் வந்து நம்ம நீடில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த கிளாத் லாக் போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, ஒரு செயின் போட்டு அந்த இடத்துல உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. இப்போ 2 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அதே இடத்துல உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஹைட்டை கொண்டு வரணும். அதுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து 2 செயின் போட்டிருக்கோம். இப்போது 3 செயின் போட்டுட்டு அடுத்த கேப் நம்ம பீடை விட்டுட்டு போட்டிருக்கோம் இல்லையா, 4 செயின் கேப்பு அதுக்குள்ளே விட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து 2வது லேயர் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்றதுக்காக இதில் நான் வந்து 5 டபுள் க்ரோஷா போட போகிறேன். அதில் 2 டபுள் க்ரோஷா ப்ளைனாகவும் மிடில் இருக்க டபுள் க்ரோஷாக்கு நான் பீடு வச்சுக்கிறேன். வச்சுட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். பீடை உள்ளே இறக்குறதுக்கு சென்டர் பீடு நம்ம இறக்குவோம் இல்லையா, அதுக்காக 3வது டபுள் க்ரோஷாவில் நான் பீடு வச்சுட்டேன். தென் 4 5 2 டபுள் க்ரோஷா திருப்பி. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து இதில் 5 டபுள் க்ரோஷா இருக்க போகுது. 5th டைம் நான் ஒரு டபுள் க்ரோஷா போட்டுறேன். தென் இப்போது இந்த பீடுக்கு மேலே வர இடம் 4 செயின் போட்டுடலாம். 4 செயின் போட்டு திருப்பி நம்ம டபுள் க்ரோஷா போட போகிறோம். அந்த கேப்பில் 4 செயின் கேப்பில் கீழே இருக்க பிங்க் கலர் கேப்பில் நம்ம வந்து டபுள் க்ரோஷா வந்து 5 டபுள் க்ரோஷா போட போகிறோம். 5 டபுள் க்ரோஷாவில் வந்து மிடில் டபுள் க்ரோஷாவில் 3rd ஒன்ல நம்ம பீடு வைக்க போகிறோம். இப்போ நம்ம 5 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ பீடுக்கு மேலே திருப்பி வந்து ரிவர்ஸில் அந்த இடத்துல பெட்டல் வரப்போகுது. ஸோ அதனால் 5 செயின் போட்டு நான் அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறேன். கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு டிசி போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் இந்த செயினை லாக் பண்ணிக்கிறேன். இந்த 5 டிசி போட்ட ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிக்கிறேன். கிளாத்தை டேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இப்போ லாக் பண்ணிவிட்டு திருப்பி கிளாத்தை டேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கேப் கிடைக்கும். அந்த 5 டிசிக்கு மேலே நம்ம 5 செயின் போட்டு லாக் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. தென் டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு உள்ளே விட்டு த்ரெட்டை எடுப்பீங்களே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டிசிக்கு ஒரு தடவை மட்டும் வெளியே எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம கிளஸ்டரில் போட போகிறோம். ஸோ ஒரு தடவை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வாங்க, 2 வழியாக. ஸோ 1 டைம் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வாங்க. மீதி நூலை உங்கள் நீடில்லையே வச்சுக்கோங்க. ஸோ 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷாவில் கிளஸ்டர் போட போகிறோம். இப்போ உங்கள் நீடில் 4 த்ரெட்ஸ் இருக்கும். டோட்டலாக வெளியே எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ கொஞ்சம் சமீபத்தில் கிளஸ்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளஸ்டர் வந்து ட்ரிபிள் க்ரோஷாவில் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து டபுள் க்ரோஷாவில் போடுறோம். 2 செயின் போட்டு திருப்பி கிளஸ்டர் உள்ளே விட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு 2 டைம்ஸ் நம்ம 2 வெளியே எடுத்துகிட்டு வருவோம்ல, அது இப்போது 1 டைம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. மீதி இருக்க நூலை உங்கள் நீடில்லையே வச்சுக்கோங்க. இதே மாதிரி டபுள் க்ரோஷா வந்து 3 டைம்ஸ் நான் போடுறேன்.
3 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போட்டு கிளஸ்டரில் லாக் பண்ணிடலாம். டோட்டலாக சேர்த்து கட்டுறது தான் வந்து கிளஸ்டர். இப்போ டபுள் க்ரோஷாக்கு வந்து நம்ம 2 தடவை 2 நூல் எடுத்துகிட்டு வெளியே வருவோம். 2 தடவை எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளஸ்டர்னு போடுறப்போ நம்ம ஒரு தடவை மட்டும்தான் வெளியே எடுத்துகிட்டு வருவோம். மீதி நூலை நீடிலேயே வச்சுக்குவோம். ஸோ திருப்பி 2 செயின் கேப் கொடுத்து 2 கிளஸ்டர், ஒவ்வொரு கிளஸ்டருக்கு நடுவுலையும் 2 செயின் கேப் கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி 5 டைம்ஸ் நம்ம வந்து கிளஸ்டர் போட போகிறோம். இப்போ 3rd டைம் கிளஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ட்ரிபிள் க்ரோஷாவில் போட்டாலும் சரி, டபுள் க்ரோஷாவில் போட்டாலும் சரி, 2 வெளியே எடுத்துகிட்டு வரும்போது ஃபைனலாக எடுத்துகிட்டு வர 2 நான் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ டபுள் க்ரோஷானா 2 தடவை நம்ம 2 எடுத்துகிட்டு வருவோம். 2 வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ டபுள் கிளஸ்டர் போடும்போது ஒரு தடவை வெளியே எடுத்துகிட்டு வரணும், மீதி இருக்க நூலை நீடிலேயே வச்சுக்கணும். ட்ரிபிள் க்ரோஷாவில் போடும்போது 2 தடவை வெளியே எடுத்துகிட்டு வரணும், 3ஆவது தடவை வெளியே எடுத்துகிட்டு வராமல் நீடில் நூலை வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கிளஸ்டர் வந்து போட்டுட்ருக்கோம். உள்ளே போடுற ஸ்டிச்சஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம இஷ்டம். நம்ம இது வரைக்கும் 4 டைம்ஸ் வரைக்கும் நம்ம கிளஸ்டர் பார்த்துருக்கோம். போன வீடியோவில் வந்து லீஃப் மாதிரி அந்த கிளஸ்டரை யூஸ் பண்ணோம். இப்போ இது வந்து ஒரு பெட்டல் மாதிரி தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சின்னதாக உங்களுக்கு ஒரு பெட்டல் அந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாக 5 டைம் நம்ம கிளஸ்டர் போட்டாச்சு. 5 டைம் போட்டுட்டு திருப்பி 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டுட்டு திருப்பி டிசி போடணும். அடுத்த கேப்பில் 5 டிசி போட்டு பீடு வச்சிடலாம். சென்டர் பீடு வச்சு லாக் பண்ணிடலாம். ஸோ 2 தடவை பிளைன் டிசி, ஒரு தடவை பீடு வச்சு திருப்பி 2 தடவை பிளைன் டிசி. ஸோ இதே தான் நமக்கு வந்து ஃபுல் சாரி செகண்ட் லேயர் கண்டினியூ ஆக போகுது. ஒரு பார்ட் வந்து டிசி பிளைனாகவும் அடுத்த பார்ட் டிசியில் தான் வந்து நம்ம மேலே வந்து பெட்டல் போடுறோம். இப்போ இது வந்து பிளைனாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம 4 செயின் போட்டுட்டு அடுத்து 5 டிசி போடுவோம்ல, அது ஹெட்டு, அது மேலே தான் நம்ம வந்து பெட்டல் வரப்போகுது. இப்போது திருப்பி நம்ம 5 தடவை டிசி போட்டுக்கலாம். இது மேலே திருப்பி நம்ம ரொட்டேட் பண்ணி போட்டோம் இல்லையா, 5 டைம்ஸ் வந்து செயின் போட்டு திருப்பி கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு திருப்பி கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு கிளஸ்டர் வந்து 5 டைம்ஸ் போடணும். ஸோ இந்த பெட்டல் மேலே தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போட்டுடலாம். ஒன்று விட்டு ஒன்று பெட்டல் வர மாதிரி சாரீ ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3rd லேயர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதே பெட்டல் வந்து கிளஸ்டர் வந்து மேலே வரப்போகுது. 5 டைம்ஸ் கிளஸ்டர், ஒன்று விட்டு ஒன்று வரப்போகுது. ஸோ ஒரு இது வந்து ப்ளைனாகவும் அடுத்ததில் வந்து பெட்டல். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது நான் பிங்க் கலர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இதில் வந்து பீடுக்கு மேலே நம்ம குச்சி தான் கட்ட போகிறோம். அதனால் 7 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். அந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் எனக்கு 7 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷா வந்துச்சு. நீங்கள் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ வருதோ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து 5 டிசி நமக்கு கிடச்சிரும். அந்த 5 டிசிக்கு மேலே எப்படி போட போகிறோம்னா 3 செயின் போட போகிறோம். 3 செயின் போட்டு 5th டிசியில் வந்து லாக் பண்ணிடலாம். இப்போது நம்ம அடுத்த பெட்டலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 2 கிளஸ்டருக்கு நடுவில் நம்ம டிசிக்கு நம்ம சுற்றிக்கணும். 2 கிளஸ்டருக்கு நடுவில் நான் வந்து போட போகிறேன். இப்போ டிசிக்கு சுற்றிக்கோங்க. 2 கிளஸ்டருக்கு நடுவில் 2 செயின் கேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல விட்டு ஒரு டிசி போட்டுக்கோங்க. இப்போ கிராஸ் டிசி போட போகிறோம். 2 செயின் போட்டுட்டு கிராஸ் டிசி போட போகிறோம். 2 செயின் போட்டுக்கோங்க. தென் 5 டைம்ஸ் வந்து நம்ம டிசி போட போகிறோம். உள்ள பீடு வச்சு நம்ம பேஸில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ போட போகிறோம் கிராஸில். ஸோ அந்த டிசி மேலே நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ 2 டிசி போட்டுட்டு 3rd டிசியில் பீடு வச்சுக்கலாம் சென்டராக வர்றதுக்கு. திருப்பி 2 தடவை நம்ம டிசி போடணும். இப்போ இது வந்து நம்ம கிராஸில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த தடவை டிசி போடும்போது அடுத்த 2 கிளஸ்டருக்கும் 2வது கிளஸ்டருக்கும் 3வது கிளஸ்டருக்கும் நடுவில் ஒரு கேப் கிடைக்கும் இல்லையா, அந்த கிளஸ்டரில் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ ஒவ்வொரு கிளஸ்டருக்கு நடுவில் இருக்க கேப்பில் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ திருப்பி கிராஸ் இந்த குட்டி பெட்டல் போடுறதுக்காக. இப்போ அடுத்த பெட்டல் வந்து இது 5 டைம்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 3rd கிளஸ்டருக்கும் 4th கிளஸ்டருக்கும் நடுவில் நீங்கள் போடுவீங்க. அடுத்து 4th கிளஸ்டருக்கும் 5th கிளஸ்டருக்கும் நடுவில் போடுவீங்க. ஸோ இதே மாதிரி 2 கிளஸ்டருக்கு நடுவில் இருக்க 2 செயின் கேப்பில் நீங்கள் அடுத்தடுத்து லாக் பண்ணிட்டு வருவீங்க. இப்போ 3rd கிளஸ்டருக்கு நடுவில் 3rd டைம் போடுறோம். இதே மாதிரி இன்னும் 2 டைம்ஸ் போட்டுடலாம்.
டோட்டலாக 4 டைம்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ 4 டைம்ஸ் நான் போட்டுட்டேன். 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இதை கொண்டு போய் நான் எங்கே லாக் பண்ண போகிறேன்னா 5th கிளஸ்டரோட ஹெட்டில் கேப் இருக்கும்ல, அந்த ஹெட்டு கேப்பு, அந்த செயின் போட்ட கேப், அதில் கொண்டு போய் உள்ளே லாக் பண்ணி டபுள் டிசி போட்டுக்கிறேன். இப்போ இது மேலே க்ராஸு ஃபைனலாக 5th டைம் நம்ம க்ராஸ் பண்ணுறோம். க்ராஸ் வந்து 5 டிசியில் மிடில் பீடு. திருப்பி 2 டைம்ஸ் டிசி. இதை கொண்டு போய் நம்ம வந்து எங்கே லாக் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ முடிச்சாச்சு. நம்ம இதை கொண்டு போய் நம்ம கீழே இருக்க டிசி 5 டிசி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் அதோட ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். கீழே 5 டைம்ஸ் டிசி போட்டிருந்தோம்ல ப்ளூ கலரில், அதில் ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். இப்போது திருப்பி நம்ம 3 செயின் போட்டு இந்த பெட்டலை அப்படியே திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அந்த பிளைன் இருக்க டிசியில் 3 செயின் போட்டு 5th டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிவிடுங்க. இந்த இடம் வந்து நம்ம குச்சி கட்டுறதுக்கான கேப்பு. லாக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பெட்டல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு கிளஸ்டருக்கு நடுவில் உள்ளே விட்டு நம்ம திருப்பி பெட்டல் போடணும். ஸோ இதே மாதிரி ஃபுல் பெட்டலையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் 5 டைம்ஸு. அடுத்து வந்து குச்சி கட்டுறதுக்கான கேப்பு, திருப்பி பெட்டல். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். கிளஸ்டருக்கு மேலே பெட்டல். ஸோ இது வந்து 5 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம், ஒரு ஆர்ச் ரவுண்ட் ஷேப்பில். இது வந்து கிளஸ்டர் வந்து டிசியில் போட்டிருக்கோம். நம்ம ட்ரிபிள் க்ரோஷாட்டில் தான் நம்ம கிளஸ்டர் போட்டுட்ருந்தோம். இப்போது டிசியில் டபுள் க்ரோஷாட்டில் நம்ம கிளஸ்டர் போட்டிருக்கோம். சின்ன பெட்டல் மாதிரி வரும் உங்களுக்கு உள்ள. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சின்ன வேரியேஷன்ஸில் நம்ம நிறைய டிசைன்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் ஒரு புது டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.